ॐ गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே। ஓம் சர்வேभ्यो சத்குருभ्यो நமோ நமः। ஹரிஹி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் ஆரோக்கியமும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 15வது அத்தியாயம் 6வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ந தத் பாசயதே சூர்யः ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. மிகவும் முக்கியமான ஒரு ஸ்லோகமாக இந்த ஸ்லோகமானது அமைந்திருக்கிறது. இந்த ஸ்லோகம் பெரும்பாலும் தீபாராதனை காண்பிக்கிறச்ச சொல்ல நம்ம கேட்டிருப்போம். உபனிஷத்தினுடைய ஒரு மந்திரம் இருக்கிறது. அது எல்லா கோயில்களிலும் உண்டு. அதை தொடர்ந்து இதையும் பாராயணம், அதாவது அந்த தீபாராதனை காண்பிக்கும் பொழுது உச்சாடனம் செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னிஹி தமேவ பாந்தமனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி அப்படிங்கிற மந்திரம் அந்த உபனிஷத்தினுடைய மந்திரத்தினுடைய காப்பி அப்படியே இருக்கிறது. சொல்லப்போனால் என்டையர் பகவத்கீதாவே உபனிஷத்தினுடைய கண்டென்ட்டை அப்படியே திருப்ப சொல்கிறது தான், சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது தான், உரையாடல்கள் வடிவில். பகவான் கிருஷ்ணர் இந்த கட்டத்தில் இந்த முக்கியமான விஷயமானது சொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கின்றார். கடந்த ஸ்லோகத்தில் சாதன சதுஷ்டய சம்பன்னஹா என்று சொல்லப்படுகின்ற தகுதி வாய்ந்தவர், வேதாந்தத்திற்கு தகுதி வாய்ந்தவர் ஒருவருக்கு அவர் வேதாந்தத்தை படிக்க 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 இறுதியில் அவர் எதை உணர்ந்து கொள்ளுவார், எதை அடைவார் அப்படிங்கிறதை குறிப்பதாகவும், அது எப்படி வாழ்க்கையில் நம்மை, அதாவது அதை எப்படி வாழ்க்கையில் நம்மை இணைத்து வைப்பதற்காக நம் பெரியவர்கள் ஒரு கிரியா வடிவமாக, இப்போ தீபாராதனை பண்ணுறதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் என்னன்னு கேட்டால், அது 3 தடவை சுற்றுறதா இல்லை 5 முறை சுற்றுவதா, இல்லை இப்படி இப்படி சுற்றுறதா, இப்படி இப்படி பண்ணுறதா, இல்லை இப்படி விறுவிறுவிறுன்னு இப்படி சுற்றுறதா, இல்லை மேலேருந்து இப்படி படி மாறி அப்படி கொண்டு வரதா. இது ஒரு கிரியை. இதில் ஏதாவது ஜிக்ஜாக் இருக்கோ? நிறைய பேருக்கு என்னென்னு கேட்டால் அப்படியே ஓம் போடணும் சார். ஓம் என்ன தமிழில் போடுற ஓமா அல்லது சம்ஸ்கிருதத்தில் போடுற ஓம் சிம்பிளா என்ன போடுறது? ஒரு கன்ஃபியூஷன். ஒரு கன்ஃபியூஷனும் இல்லை சார். கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது இருட்டாக இருக்கும், சரியா? அதில் கற்பூர ஆரத்தி எடுத்து காண்பிப்பா, பாருங்கோ பகவானுடைய பாதார விந்தங்களை பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் சொல்லாமல் அதை இப்படி சொல்லுவார் சம்டைம்ஸ். ஆதி கேசவ பெருமாள் அப்படின்னு சொல்லி அப்படி காமிப்பா, ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி மந்திரமும் சொல்லுவா. அந்தந்த தேவதைகளுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லிட்டு அதற்கப்புறம் இந்த நதத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் அப்படின்னு சொல்லி ஆரத்தி சமயத்தில்
பெரும்பாலும் இந்த மந்திரமானது சொல்லப்பட்டு விடுகிறது. சரி, இதனுடைய தாத்பரியம் என்ன? எத்தனை முறை சுற்றுகிறோம் என்பது தாத்பரியம் அல்ல. எப்படியெல்லாம் சுற்றுகின்றோம் அதுவும் தாத்பரியம் அல்ல. அதாவது வெளிச்சத்தை இறைவனுக்கு காண்பிப்பதாக நினைத்து கொண்டு காண்பிக்கிறார் அவர். ஆனால் சொல்லிக்கிட்டே காண்பிக்கிறார். உன்னை எந்த வெளிச்சம் போட்டு காமிக்க முடியாது. அது சூரிய சந்திரர்களாக இருந்தாலும் உன்னை வெளிச்சம் போட்டு காண்பிக்க முடியாது. ஆனால் நான் இந்த சிறு கற்பூரத்தை வச்சுண்டு நான் உன்னை காமிக்கணும்னு நினைக்கிறேன். அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற அந்த கேள்வியோடு காண்பிக்க அவருடைய புத்தியில் அத்தனைக்கும் சாட்சியாக ஒளியாக இருப்பது நீதான் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பண்ணுற மாதிரி அந்த கிரியையானது அமைந்திருக்கிறது. எவ்வளோ அழகு பார்த்தல. சரி, இதை இன்னும் கொஞ்சம் அழகாக புரிஞ்சுப்போம். இப்போது ஞானம் அப்படின்னா என்ன? ஞானம்னா அறிவு. இந்த அறிவு என்பதை அடைவதற்கு பயன்படுகின்ற அந்த விஷயத்தையும் அறிவுன்னு அழைப்பது உண்டு. புரியலையா? சொல்கிறேன், புரிஞ்சுப்போம். இப்போ வெளியில் ஒரு பொருள் இருக்குது. அந்த பொருள் நம்ம நேரடியாக கண்களுக்கு தெரியாது. என்ன சுவாமிகளே, நேராக வச்சா தெரியத்தானே செய்யும் அப்படின்னாக்கா, பொருள் கண்ணுக்கு தெரிகிறது. ஆனால் அந்த பொருள் கண்ணுக்கு தெரியணுன்னா இன்னொரு சமாச்சாரம் தேவை. என்னது? வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் இருந்தால்தான் பொருள் தெரியும். இப்போ நீங்கள் முன்னாடி உட்காந்துட்டுருக்கள், வெளிச்சம் இருக்கிறது, எனக்கு தெரிகிறது. வெளிச்சம் இல்லை, லைட் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ எனக்கு நீங்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்களா இல்லை எழுந்து போயிட்டீர்களா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. அப்போது என்னன்னு கேட்டால், வெளிச்சம் உங்களை அறிவதற்கு பயன்படுகின்ற ஒரு கருவி. சரி, அந்த வெளிச்சம் இருந்தால் மட்டும் பத்தாது, இந்த வெளிச்சமும் வேணும். இந்த வெளிச்சம் என்ன? கண்கள் என்கின்ற ஒரு வெளிச்சமும் வேணும். ரைட்டா? இதை சம்ஸ்கிருதத்தில் ஞானம் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே இந்த லைட்டுக்கும், அதாவது பிரகாசத்திற்கும் வெளிச்சத்திற்கும் ஞானம் என்கின்ற வார்த்தைக்கும் நெருங்கிய சம்பந்தம் உண்டு. இன்ஃபேக்ட் பிரகாசம் என்கின்ற வார்த்தை அளவுக்கு உட்பட்டது. ஞானம் என்கின்ற வார்த்தை நிறைய விஷயங்களை குறிக்கிறது. இப்போ நீங்கள் அங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள் என்கின்ற அந்த அறிவை நான் அடைவதற்கு எனக்கு இரண்டு விதமான வெளிச்சங்கள் தேவைப்படுகிறது. ஒரு வெளிச்சம் வெளியிலிருந்து தேவைப்படுகிறது, இன்னொரு வெளிச்சம் என்னுடைய கண்களாகவே இருக்கின்றது, பார்க்கும் சக்தி என்கின்ற வெளிச்சம் தேவைப்படுகிறது இல்லையா? சரியா? இப்போ இந்த இரண்டு வெளிச்சம் இருந்தால் அறிவை நான் அடையலாம். உங்களை நான் பார்க்கலாம். இது என்ன? கண் என்கின்ற ஒரு வெளிச்சம். அப்புறம் காது என்பதும் அறிவை பயன்படக்கூடிய ஒரு கருவி. ஆனால் வெளிச்சம்தான் அதுவும். அது ஒரு வெளிச்சம். அது ஒரு வெளிச்சம்னாக்கா அது ஒரு ஞானம் தான். லைட் போட்டால் தானே, பல்பு எரிஞ்சால் தானே நமக்கு கண்களுக்கு தெரியும், பொருள்கள் கண்ணு முன்னாடி தெரியும். அந்த மாதிரி இந்த லைட் இருந்தால் தான், இந்த லைட் மட்டும் இல்லை, வெளியிலையும் லைட் இருந்தால் தான் நம்மளால் பொருளை பார்க்க முடியும். அதே மாதிரி காது என்கின்ற லைட் இருந்தால் தான் நமக்கு ஸ்வரங்கள், சப்தங்கள் ஆகியவைகளினுடைய ஞானம் கிடைக்கும். நாக்கு என்கின்ற அந்த சுவை அரும்புகள் இருப்பதினால்தான் நமக்கு சுவை என்கின்ற அறிவு கிடைக்கிறது. அப்போது அறிவுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் லைட் தேவை. நம்மக்கிட்ட இருக்கிறது என்ன லைட்டுன்னு கேட்டால் இந்திரியங்கள் என்கின்ற வெளிச்சம். அதே மாதிரி தான் வெளியிலையும் வெளிச்சம். சூரியன் வெளிச்சத்தை தருகிறார், சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்கிறது, நட்சத்திரங்களும் வெளிச்சத்தை உமிழ்கின்றன, பிறகு மின்னலும் வெளிச்சத்தை உமிழ்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அக்னி தத்துவங்கள், அக்னி எங்கே இருந்தாலும் என்ன, பக்கத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை ஒளிர்விக்கின்றது. அப்போ இந்திரியங்கள் மற்றும் இந்த 5 சோர்ஸ், சூரிய, சந்திர, நட்சத்திர, மின்னல், அப்புறம் என்னது, அக்னி, இந்த 5 வெளிச்சங்களும், பிறகு நம்முடைய இந்திரியங்கள் என்கின்ற இந்த 5 வெளிச்சங்களும்
இன்ஃபேக்ட் இந்த 5 வெளிச்சங்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய 5 வெளிச்சங்களுக்கு ஆதாரமானவைகள். வெளியில் இருந்தால் என்ன சொல்கிறோம்? அது ஐம்பூதங்களினுடைய தன்மாத்திரைன்னு சொல்கிறோம். நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது அவைகளுக்கு இந்திரியங்கள் என்பது பொருள். இவர் சொல்ல வருகிறது என்னன்னு கேட்டால், அந்த மந்திரத்தில் ந தத்ர சூரியோ பாத்தி ந சந்திர தாரகம். இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகாக சிம்பிளாக நமக்கு தெரிகிறது. ஆனால் அவ்வளவு சிம்பிள் கிடையாது. கடந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட அந்த பதமானது பரந்தாம அவ்யயம் பதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உயர்ந்த நிலையை அடைகிறார். உயர்ந்த நிலை என்னென்ன? பிரம்ம நிலையை அடைகிறார். அப்போ பிரம்மன்னா என்னப்பா? அதைத்தான் லட்சணம் கொடுக்கறது இந்த ஸ்லோகம். பிரம்மன்னா என்ன தெரியுமா? அது சூரியனே அதை வெளிச்சம் போட்டு காட்ட முடியாது. அது நான் கழுக்கையில சொன்னேன். சூரியன் பிரகாசிக்க முடியாது, சந்திரன் பிரகாசிக்க முடியாது, நட்சத்திரங்களோ மின்னலோ பிறகு என்ன அக்னியோ நம்முடைய கண்களோ காதுகளோ எதுவுமே அதை பிரகாசிக்க முடியாது. அப்போ இந்த வெளிச்சங்கள் அந்த பரம்பொருளை உணர்த்துவதற்கு செயலற்றவைகள் ஆகின்றன. அவ்வளோதான் இந்த ஸ்லோகம். அதுதான் அந்த மேலான பரம்பொருள். என்னையா இது விளக்கம்? ஐயோ, ஏற்கனவே பிரம்மன் என்ன அப்படின்னு நான் போய் கேட்க இதுவா ஒரு லட்சணம்? பிரம்மனுடைய லட்சணம் எதுவுமே இதை உணர்த்த முடியாது. அப்புறம் எப்படி உணர்றது? எதுவுமே உணர்த்த முடியாதுன்னா ஒரு சூக்ஷ்மத்தை அவர்கள் புரிய வைக்கிறார்கள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவைகளுக்கெல்லாம் பிரமாணம் என்பது பொருள். பிரமாணம்னாக்கா மீன்ஸ் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது. ஞானத்தை அடைவிக்கக்கூடிய கருவிகள். கண் அப்படிங்கிறது ஒரு வெளிச்சம் இல்லையா, இந்திரியம். அது எனக்கு கலர், அதாவது வர்ணங்கள், வடிவங்கள் என்கிற ஞானத்தை சம்பாதித்து கொடுக்கிறது. அதனால் இதுக்கு பேர் பிரமாணம். கண் என்பது ஒரு பிரமாணம், காது என்பது ஒரு பிரமாணம். பிரமாணம்னா என்ன? பிரமாகரணம். பிரமாகரணம்னா என்ன? ஞானத்தை நமக்கு பெற்று தருவதுன்னு அர்த்தம். அப்போ கண்களின் மூலமாக ஒரு பொருளுடைய ஞானத்தை அடைகிறோம், காதுகளின் மூலமாக ஒரு விஷயத்தை அடைகிறோம். ஸ்வரங்களினுடைய பேதங்களையும் சப்தங்களுடைய பேதங்களையும் பிறகு விதவிதமான சப்தங்களுடைய பேதங்களையும் காதுகள் என்கின்ற அந்த பிரமாணமானது பிரமாவை அடைவிக்கிற பிரமாண ஞானம் என்பது பொருள். அப்போ இந்த 5 இந்திரியங்களும் 5 விதமான விஷயங்களை அடைவிக்கின்றன. ஆனால் பிரமாணங்களின் மூலமாக அடையப்படுவது அத்தனையுமே என்னன்னு கேட்டால் பிரமேயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிக்கிறது. பிரமேயம். இப்போ உங்களுக்கு நான் பிரமேயம். ஏன்னா உங்களுடைய கண்களின் மூலமாக நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். பிரமாணங்களின் மூலமாக அடையப்படுவது பிரமேயம். கண்களின் மூலமாக ஒன்று பார்க்கப்பட்டால் அது பிரமேயமாக மாற்றிடுறோம் நம்ம. அது பார்க்க முடிகிறது. அப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் பிரமேயம்தான். சொர்க்க நரக்கங்களும் பிரமேயம்தான். எப்போ? இப்போ நம்ம பார்க்கலை, ஆனால் ஒரு காலத்தில் பார்க்க முடியும். 1000 வருடம் கழித்து பார்க்கலாம், கோடி வருஷம் கழித்து பார்க்கலாம், ஆனாலும் அது பிரமேயம்தான். எந்தெந்த பொருள் பார்க்கப்பட முடியுமோ அந்த பொருளுக்கு பிரமேயம் என்பது பொருள். சரியா? அதாவது இந்திரிய கோச்சரம் என்பது பொருள். இந்திரிய கோச்சரம், இந்திரியங்களால் பார்க்க முடியும். சிலதெல்லாம் நேராக பார்க்க முடியாது, இன்ஃபரன்ஸ், அனுமானத்தினால யூகிச்சிடலாம். இப்போ பாருங்களேன், புகை இருந்தால் அங்கே நெருப்பு இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அனுமானம். அதில் அனுமானம், உபமானம், பிறகு அர்த்தாபத்தி, அனுபலப்தி, சாப்தம், இப்படின்னு நிறைய பிரமாணங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் இப்போ கொண்டு வந்தோம்னாக்கா அப்படியே நின்றுட்டே போயிடும். அதெல்லாம் வேண்டியதில்லை. நம்ம கண்ணில் பார்த்து ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் கண்ணில் ஒரு விஷயத்தை பார்த்து இன்னொரு சமாச்சாரத்தையும் புரிஞ்சிக்க முடியும். புகையை பார்த்து நெருப்பு இருக்குன்னு சொல்லிடுறோம். நெருப்பு நேராக கண்ணுக்கு தெரியலனாலும் யூகிக்கிறோம். அந்த யூகமும் பிரமாணம். இந்திரியங்கள் மட்டும் பிரமாணம் இல்லை, யூகமும் பிரமாணம். வெளிச்சம் ஒரு பிரமாணம். வெளிச்சம் இருக்கிறதுனால பொருள் தெரிகிறது. இத்தனை பிரமாணங்களும் தோற்று விடுகின்றன, தோற்று போய் விடுகின்றன. எதை உணர்த்துவதற்குன்னா இந்த பிரம்மனை உணர்த்துவதற்கு. அதுதான் பிரம்மன். அவ்வளோதான் டெஃபினேஷன்.
மறுபடியும் வந்து அதே இடத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டேலே சுவாமிஜி. அப்போது பிரம்மன் பார்க்க முடியாதது, சுவைக்க முடியாதது, கேட்க முடியாதது, நுகர முடியாதது, பிறகு என்ன தொட்டு உணர முடியாதது, அப்போ இருக்கா இல்லையா? அந்த பிரம்மன் இருக்கா இல்லையா? டவுட் வரும் இல்லையா? இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும் இல்லையா? அதற்குத்தான் இந்த ஸ்லோகம். இருக்கு அப்பனே, இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது ஒரு கண்களின் மூலமாக ஒரு விஷயத்தை அடையிறோம் இல்லையா? அப்போது அந்த அடையப்படுகின்ற அந்த விஷயம் வந்து நம்மால் பார்க்கப்படுகிறது, கண்களும் நம்மால் பார்க்கப்படுகிறது. இந்த பிரம்மன் என்கின்ற பொருள் பார்க்கப்படவே முடியாத ஒரு பொருளாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா பார்ப்பவனாகவே இருக்கிறது. அவ்வளோதான். மறுபடியும் சொல்லுங்கள் சுவாமிஜி. மறுபடியும் சொல்கிறேன். இந்த பிரம்ம வஸ்து கண்களின் மூலமாகவோ காதுகளின் மூலமாகவோ அல்லது நாவின் மூலமாகவோ உணரக்கூடிய வஸ்து அல்ல. அது கண்களுக்கும் காதுகளுக்கும் நாக்குக்கும் அகங்காரத்திற்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய வஸ்து. நான் 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 சொல்லி ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஆதாரமாக, ஒவ்வொரு பொருளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய வஸ்து. அதுவே காண்பவன். காண்பவனை காண்பவனாகவே தான் புரிஞ்சுக்கணுமே ஒழிய காணப்படும் பொருளாக மாற்ற ட்ரை பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றுறார். ந தத்ர சூரியோ பாத்தி ந சந்திர தாரகம். உன்னை இந்த கற்பூரத்தினால காண்பிக்க முடியாது. ஏன்னா எதுவுமே காண்பிக்க முடியாது. சூரியன் காண்பிக்க முடியாது, சந்திரன் காண்பிக்க முடியாது. ஏனென்றால் நீ என்னுடைய காண்பவனாகவே இருக்கிறாய். அதுவே நீ, நானே நீ அப்படின்னு சொல்லி கற்பூரம் அப்படியே காண்பிக்கிறார். எவ்வளோ அழகான சமாச்சாரம். அப்போ கல்லில் கடவுள் இருக்கின்றார். அந்த கடவுள் என்பவர் அத்துணை பொருள்களிலும் ஆதாரமாக காண்பவனாகவே இருக்கின்றார். என்னுள்ளும் அவரே நிறைந்திருக்கின்றார் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு, உணரலைன்னாலும் பிரச்சனை இல்லை, உணராமலோ உணர்ந்து கொண்டோ, உணரலைன்னா கொஞ்ச நாள் உணர்ந்துருவார். அப்படியே அந்த தீபாராதனை காண்பிக்கிறார். அதனால தான் இந்த ஸ்லோகத்திற்கு அவ்வளோ ஒரு மகத்துவம். இது என்னன்னு கேட்டால் ஐக்கியத்தை பிராக்டிக்கலாக செய்கிறது. ஐக்கியம். உன்னை யாராலையும் பார்க்க முடியாதப்பா, எந்த வஸ்துவும் உன்னை வந்து வெளிச்சம் போட முடியாது. ஆமாம், ஆனால் நீ காண்பவனாகவே ஒவ்வொருவர் உள்ளும் உறைந்திருக்கின்றாய் என்கின்ற தத்துவத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஏற்பாடு அப்படின்னு சொல்லி அந்த பாவனையோட கற்பூர ஆரத்தியை காண்பிக்கிறார். அதுவே பூஜையினுடைய இறுதி பகுதியாக இருக்கிறது. அந்த இறுதி பகுதினாக்கா முக்கியமான பகுதியாக இருக்கிறது. ஷோடசோபச்சார பூஜையில் தீபாராதனை எல்லாம் எழுந்து நின்று அப்படியே கண்ணை போட்டு கும்பிடுறோம். ஏன் சார் கண்ணை மூடுறோம்? அங்கே இருக்கக்கூடிய கடவுளை இங்கே தான் உணர முடியும், நானாக உணர முடியும். அதற்காகத்தான் எல்லாம் அப்படியே கண்ணை முடிக்கிறோம். வெங்கடாச்சலபதியை வந்து தள்ளு முள்ளு எல்லாம் வந்து ஒரு மாதிரி இறுகிட்டு போயிட்டு அங்கே போய் ஒரு 2 செகண்டு, ஒரு 5 செகண்டை பார்க்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். கண்ணை முடிக்கிறோம். அதில் 2 செகண்ட் பார்த்து கண்ணை முடிக்கும். ஏன்? வெங்கடாச்சலபதி நான் என்கின்ற வடிவத்தில் காண்பவனாக அனுபவிக்கப்படுகிறார். அந்த பரம்பொருள் காண்பவனாகவே இருக்கிறது, காண்பவனாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த பொருளை நான் காண்பதற்கு முயற்சி செய்யக்கூடாது. மற்ற பொருள்களை போன்று என்னுடைய பிரமாணங்களை வைத்து, என்னுடைய ஞானத்தை சம்பாதிக்கக்கூடிய கருவியை வைத்துக்கொண்டு இந்த பொருளை தேடக்கூடாது. அந்த தேடுதல் வந்து உதவாதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இந்த கற்பூர ஆரத்தி பண்ணும் பொழுது இந்த மந்திரமானது சொல்லப்படுகிறது. இந்த மந்திரத்தினுடைய மகிமையே என்னன்னு கேட்டால் ஐக்கியத்தை உணர்த்துகிறது. அதுதான் பரம், அதுதான் மேலான இடம். அந்த இடத்தை அறிந்து அடைந்து எவர் ஒருவரும் மீண்டும் பிறப்பதில்லை. எத்கத்வா ந நிவர்த்தந்தே. அதான் சொல்றார். எத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரம் ஓமம. அதுதான் என்னுடைய மேலான இருப்பிடம். சொல்லாமல் சொல்லிட்டார், உனக்குள் நான் இருக்கின்றேன் அப்பனே அப்படின்னு சொல்லாமல் சொல்லிட்டார். அதுதான் இந்த அழகான இந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவம். பிரம்மனுடைய லட்சணமானது முடிந்து விட்டது. இப்போ சொல்லிட்டார் இல்லையா? இது வந்து அவர் சொல்லலை, புரிந்து கொள்ளுகின்ற சாதகனே புரிந்து கொண்டு அதை ப்ராக்டிக்கலாக டெய்லி வந்து என்ஜாய் பண்ணுறார். கற்பூர ஆரத்தி காண்பிக்கும் போது என்ஜாய் பண்ணுறார்.
இப்போ வந்து பகவானே சொல்கிறார், அதுதான்ப்பா உண்மையும் கூட அப்படின்னு சொல்லி 7வது ஸ்லோகத்திலேருந்து 11வது ஸ்லோகம் வரைக்கும் அகமேவ ஜீவஹா, அதுதான் நான் தான் ஜீவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய பேதத்தை நிவர்த்தி செய்கிறார், வேற்றுமையை களைகிறார், சர்வாத்மகத்துவத்தை உணர்த்துகிறார். ஒரு அழகான பகுதி இது. மெல்ல 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 நம்ம படிப்போம். சரி, அந்த ஸ்லோகத்தை படிச்சிருவோம். மமை வாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனஹ மனஷ்டானீந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. ஜீவலோகே ஜீவபூதः சனாதனः மம ஏவ அம்சः. அது ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறது இல்லையா? ஆனாலும் நிறைய சம்பந்தம் இருக்கின்றது. இந்த கருஷத்திங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. கருஷத்தி என்றால் நம்ம என்ன பண்ணுறது? ஃப்ளோ பண்ணுறது, அதாவது உழுவது என்பது பொருள். உழுகிறது, இந்த வயலை எல்லாம் உழுவோம் இல்லையா, அந்த மாதிரி கர்ம பலன்களை இவன் விவசாயம் செய்கின்றான் அர்த்தம். இந்திரியங்களுக்கும் ஆதாரமாக இருந்து கொண்டு, கர்மத்திற்கும் கர்த்தாவாக இருந்து கொண்டு, போக்தாவாகவும் இருந்து கொண்டு, இதே பிரம்மன்தான் அத்துணை அந்த ஆட்டங்களையும் மேற்கொள்ளுகிறது. இந்த ஆட்டம் என்பது என்ன? லீலா அப்படின்னு சொல்லுவோம். லீலான்னு சொன்னோன்னே எங்கேயோ போயிடாதீங்க, இது வந்து பகவானுடைய லீலை அப்படின்னு சொல்லி சிம்பாலிக்காக சொல்லுவது. ரொம்ப அழகான ஸ்லோகம். இது கொஞ்சம் நம்ம விரிவாக பார்க்க வேண்டும், அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கடாட்சங்களும் பரிபூர்ண ஆரோக்கியமும் நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.